உன் அருகே போகும்போது நிலைமை பரிதாபமாக இருந்தது இல்லையா? உன்னை காப்பாற்ற யாருமே கிடையாது இல்லையா? உண்மைதான். பிறந்ததுலேருந்து நீ எத்தனையோ கடவுள்களை வணங்கின, எவ்வளவோ பிரயாசம் பண்ண. ஆனால் எந்த கடவுளை என்ன பண்ண முடியலன்னா காப்பாற்ற முடியல. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய பாவத்தை விடுதலையாக்கி பாவமில்லாத பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு தெய்வம் கூட கிடையாது என்ன தவிர. நானே இறங்கி வந்தேன் அது நிமித்தமாக. பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின தம்மைத்தாவே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தது நிமித்தமாக இந்த நாளிலே ஆண்டவர் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு செய்திருக்கிறாரு. நீ பிழைத்திருன்னு சொன்ன. பிழைத்திருன்னு சொல்வதற்கு முன்பதாக, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன. மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன. எப்படி சொன்ன? உன்னுடைய பாவத்தை நான் சிலுவையின் மேலே நான் சுமந்தேன். உன்னுடைய பாவத்து நிமித்தம் வர இருந்த சாபத்தை நான் எடுத்துக்கொண்டேன்.